Mritu towels from Ramraj. Premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. ஐயோ ப்ளீஸ் இதுக்கு மேல இங்க நின்னு பேசிட்டு இருக்காத. நீ ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது. முதல்ல கிளம்பு தர்ஷா, கிளம்பு. ஒரு நிமிஷம். யாரோ வெளியில இருந்து பூட்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போச்சு. சொல்லு தங்கம். உடனே நீ வீட்டுக்கு வா. ஏன் என்னாச்சு? அந்த தர்ஷன் பையன் என்ன ஏமாத்துறான். நீ உடனே வா. ஏமாத்துறானா? என்ன பண்ணா? என்ன சொல்லு. கேள்வி கேட்டுட்டே இருக்காத, நீ உடனே வா. அன்பு என்னன்னு சொல்லுடா. போச்சு எல்லாம். இதுக்கு தான் நான் வராதானே சொன்னேன். இப்ப எல்லாம் பெரிய பிரச்சனையாக போகுது தர்ஷா. கத்தாத பாருங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் நான் என்னன்னு பார்க்கணும். ஏதோ பிரச்சனை. அன்பு கால் பண்ணா. இரு தர்ஷனத்தை ஏமாத்துறாங்கடா. யார் ஏமாத்துறா? உடனே கிளம்பி வீட்டுக்கு போணும். வாங்க வாங்க. யாருன்னு சொல்லிட்டு போ. அன்பு தான் மாமா கால் பண்ணா. பேசிட்டே இருக்காதீங்க. வாங்க. என்ன எங்க இவ எங்க போனா? வாங்க சீக்கிரம். வண்டி எடுங்க. என்ன கண்டுச்சுங்க? ஏய் நில்லுங்க. என்ன விட்டு ஏன் போறீங்க? நான் எப்படி வருது? நிறுத்துங்கன்றல. ஏய் அக்கா சொல்லுங்கக்கா. ஜெனி கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம்க்கா. போயிட்டே இருக்கோம். என்னாச்சு? ஐயோ சீக்கிரம் போங்க. நான் உங்ககிட்ட போன்ல பேசிட்டு இருக்கப்ப எங்கேயோ கிளம்பி வந்துருச்சுங்க. அப்புறம் வெளில வந்து பார்த்தா என்னை விட்டுட்டு இப்ப கிளம்பி கார்ல போயிட்டு இருக்குங்க. என்னை விட்டுட்டு போகுதுன்னா கண்டிப்பா ஏதோ பஞ்சாயத்தா தான் இருக்கும். அந்த பார்கவி பொண்ணு வேற எங்க தனியா இருக்கு. ஏதாவது 7:30 கூட்டிட்டு போறாங்க. இப்போ கிளம்பி போயிட்டாங்க. நீங்க சீக்கிரம் போங்களேன். நீங்க தான் முதல்ல போக முடியும். நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். ஓகேக்கா. இதோ நாங்க போயிட்டு தான் இருக்கோம். போயிடுறோம். சரி. என்னாச்சு? ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு சீக்கிரம் போக சொல்றாங்க. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. கதவு தருங்க. ஏங்க யாருங்க கதவு பூட்டினது? கதவு தருங்க. ஏய் அன்பு, நீ தானே கதவு பூட்டி வச்சிருக்க. கதவு தர. யாருங்க கதிர் மாமா? அவன் இந்த தடவை ஏதாச்சும் எக்கு தப்பா பண்ணி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ஏன் கையால தான் சாவு. கொல்லி போடுறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என்னன்னு பாத்துக்கலாம். அமைதியா வாணி. போன தடவை தனியா ஓடினா, இந்த தடவை அவளையே கூட்டிட்டு ஓடிட்டானா? அதெல்லாம் ஒண்ணு இருக்கா. சும்மா வா. ஏங்க தெரியா, அவனை பேசாம ஓட்ட பந்தயத்துல சேர்த்து விட்டுருந்தா இந்நேரத்துக்கு கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்திருப்பான்ல. இவன் வார்த்தை. சும்மா வாயா. என்னதான் சொன்னான்னு சொல்ல. அவன் ஏதோ ஏமாத்துறானா. கதவு தருங்க. ஏங்க கதவு தருங்க. போய் தோற. அத மாட்டுக்கு மானதான் ஏறணும்ல. போய் தொலைஞ்ச. உன்னதான் அவனை பாத்துக்க சொன்னல.
ஏங்க எனக்குன்னு பர்சனல் லைஃப் இருக்குல்ல அதை நான் பார்க்கணும்ல. ஏன் என்ன பிரச்சனை? அறிவு கட்டவன என்னடா வேலை உனக்கு? ஆ? வா. யோ முல்ல என்ன? டேய் ஆக்ஷன் பிளாக் சீக்கிரம் வாடா. அன்பு யோ வாயா சீக்கிரம். அன்பு ஏய், தர்ஷா தர்ஷா அன்பு தர்ஷா அன்பு தர்ஷா. என்ன என்ன இப்ப என்ன ஆயிட்டு? ஏய் எங்களுக்கே போன தானே தெரியும். அன்பு சும்மா பரபரப்பா கத்திட்டு வரீங்களே, என்ன விஷயம்னு சொன்னா தானே தெரியும். தங்கம் என்னடா என்ன பிரச்சனை? ஆ, அவங்க 2 பேரும் அந்த ரூம்குள்ள தான் இருக்காங்க. நான் பூட்டிட்டேன். எங்க இருக்கான்? அந்த பயல இன்னைக்கு வெட்டி கூறு போடலன்னா நான் யாரும் கேளு. ஏய், வாடா. மாமா சொன்ன ஏய், கேளுங்க. விடு என்ன. கவன. மாமா ஒண்ணு பண்ண வேண்டாம், இங்க வாங்க. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. ஏய், எதுக்கு அமைதியா இருக்கணும்? நான் சொல்றத கேளுங்க. பெரிய மாமாக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏய், என்ன? அவர் வந்து முடிவு பண்ணட்டும். ஏய், இன்னைக்கு இந்த பையல வெட்டி போடுறதா இல்ல சுட்டு தள்ளுறதான்னு. அவர் வரட்டும். ஏய், டேரு நான் சொல்றத கேளு. அண்ணன் வந்தாலும் இதே முடிவு தான் எடுப்பாங்க. என்ன விடு, நான் அவங்க 2 பேர் கை காலையும் உடைச்சு போடுறேன். என்ன? அப்பதான் வந்து உன் தங்கச்சியே கதின்னு கிடப்பான். நான் பாத்துக்கிறேன் அவனை. நான் சொல்றத கேளுன்னு சொல்றல. சாவி கொடு. வரமாட்டேன். விடுங்க. சாவி கொடு. வாங்க. காரியத்தை கெடுக்காதீங்க, அமைதியா இருங்க. சொல்லல. டேய் மூர்த்தி கூப்பிடுறா. மூர்த்தி என்ன? என்னம்மா பண்ணி தொலைச்சாம? அவங்க 2 பேரும் உள்ள பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நீ சும்மா வருத? அந்த திருட்டு பையன் சுவரேறி குதிச்சு வந்தானா? ரைட். இருக்கு. நீங்க போங்க. அவனுக்கு இன்னைக்கு இருக்கு. அவருக்கு போனை போட்டு வர சொல்றேன். என்ன என்ன பிரச்சனைங்க? என்னாச்சு? யாரை போட்டு வச்சிருக்கீங்க? ஏய், நீதானே நீதானே பிரச்சனை. நீதான். ஏய், என்ன பண்ற? கையை எடு. எடு. 4 பேரு சேர்ந்து 4 செவத்துக்குள்ள வச்சு அடிச்சா அப்படியே ஓடி ஒதுக்கி பதுங்கியவன் அடிச்சு அடி. ஆ? என் தங்கச்சி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த வீட்ல இன்னொரு இழவு விழுந்துட கூடாதுன்னு தான் அமைதியா இருக்கேன். அமைதியா இருந்தா பயந்துட்டேன்னு அர்த்தம் இல்ல. புலி பதுங்குறதே பாயறதுக்காக தான் உங்க எல்லாருக்கும் கூடி சீக்கிரம் புரிய வைக்கிறேன்.